கேளுங்க பேசுங்க. சார் விஜய் கூட்டணி எதிர்பார்க்குறாங்க, என்டிஏல சேருவாருங்கிற மாதிரி அது எப்படி பார்த்துருக்கீங்க? நீங்களே சொல்லிட்டீங்க எதிர்பார்க்குறாங்கன்னு. அதனால் தெரியாத கூட்டணி ஒரு கூட்டணியில் வந்து விஜய் வேறு கூட்டணியோட சேர்றாரா தனியாக நிற்கிறாரா தெரியாது. அதை பற்றி முழுமையாக தெரியாமல் எப்படி கருத்து சொல்ல முடியும்? அது ஒரு வேலையெல்லாம் அப்படி சேர்ந்தா என்னன்னு சேர்ந்தா தானே சொல்ல முடியும். சேர்ந்தா என்ன சேரலைன்னா என்னன்னு சேர்ந்தா தான் சொல்ல முடியும் சேர்ந்தா என்னன்னு. அதனால் இப்போதைக்கு சேராமல் தனியாக தான் இருக்கார். தனியாக இருந்ததுன்னா கஷ்டம். எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி. திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எங்களுடைய கூட்டணி மிக பலமான வலுவான கூட்டணி. எங்களுடைய கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். அவர் எங்கேயும் சேராமல் இருக்கிற போது சேர்ந்தா என்னங்கிறதெல்லாம் அப்படி கருத்து சொல்ல முடியாதுல்ல. திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து நிரந்தரம் இல்லை, எப்போதான் மாற்றம் வர சொல்லி சொல்லியிருக்காரு. எங்க எலெக்ஷன் அறிவிச்சு நேற்று எலெக்ஷன் அறிவிப்பு வந்துருச்சு. வர 30ஆம் தேதி நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 6ஆம் தேதி வரைக்கும் நாமினேஷனு. 23 எலெக்ஷன் நடக்க போகுது. இதுக்குள்ளே என்ன மாற்றம் இல்லாமல் போகிறதுக்கு என்ன இருக்குது? அரசியல் மாற்றம் வரலாம் அப்படிங்கிற அதெல்லாம் ஒரு மாற்றமும் வராதுங்க. எல்லாம் கன்ஃபார்ம்டு. கூட்டணி கன்ஃபார்ம்டு. நம்பர் 28 பேசி கன்ஃபார்ம்டு. அதனால் எந்த மாற்றமும் வராது. இது வலுவான கூட்டணி. ஏற்கனவே இருந்த கூட்டணி, இருக்கிற கூட்டணி. அதனால் இந்த கூட்டணி இந்த சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் எதுவும் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக கூட்டணி பலமாக இருக்குது, வலுவாக இருக்குது, ஒற்றுமையாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் முதல்ல அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் கோவையில் நேற்று போலீஸ் ஸ்டேஷன்லேயே பாலியல் பலாத்காரம். இது மாதிரி சம்பவங்கள் இந்தியாவில், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்கள்லையும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அங்கங்கே சில மாநிலங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்குது. அது கண்டனத்திற்குரியது. காவல்துறை உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும். துரிதமாக வேகமாக முன்னெச்சரிக்கையோடு செயல்படணும். அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் இப்படி நடக்கிற 1-2 சம்பவங்கள் அங்கங்கே நடக்கிறத வச்சுக்கிட்டு மொத்தத்திலே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா சொல்ல முடியாது. தேர்தல் நீங்கள் போட்டிடுவீங்களா சார்? போட்டிடலாமா வேணாமா? பார்ப்போம். அப்படி போட்டி எடுத்துக்கலாமா சார்? இல்லை, பார்ப்போம்னா போட்டி போடணும்னு எடுத்துக்கலாம், போடலன்னு எடுத்துக்கலாம்ல. தலைமையிலேருந்து வாய்ப்புகளை கொடுத்தாங்கன்னா இல்லை, ஏற்கனவே இப்போ அறந்தாங்கி தொகுதியிலே என்னுடைய மகன் ராமச்சந்திரன் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். அதனால் சீட்டுகள் பிரித்து 28 தொகுதி வருது. அதில் அறந்தாங்கி தொகுதியும் வரும்னு நம்புகிறேன். அப்படி காங்கிரஸுக்கு அறந்தாங்கி தொகுதி ஒதுக்கப்பட்டால் காங்கிரஸ் வேட்பாளராக காங்கிரஸ் இருக்கிற எம்எல்ஏங்கிற முறையில் ராமச்சந்திரனை பரிசீலிக்கும் என்றும் நம்புகிறேன். அது ஒரு பக்கம். இதை தாண்டி நான் அறந்தாங்கியில் நிற்க மாட்டேன். அறந்தாங்கியில் சீட்டு ஒதுக்கப்பட்டால், காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டால், காங்கிரஸில் வேட்பாளர் ராமச்சந்திரன் ஒதுக்கப்பட்டால் அவர் தான் நிற்பார். அதனால் நான் அறந்தாங்கியில் நிற்க மாட்டேன். திருச்சியில் நிற்க வாய்ப்பு இருக்காது. நீங்களாம் நிற்க சொன்னால் யோசிப்போம். அதுக்கு சும்மா நீங்கள் கேட்கறதுக்காக சொன்னாங்க. எனக்கு அது மாதிரி இஷ்டம் இல்லை. என்ன, எனக்கு எம்எல்ஏ ஆணுங்கிறது இஷ்டம்லாம் கிடையாது. ஈவன் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் மந்திரி ஆணுங்கிற இஷ்டம் கூட கிடையாது. புரியுதா? எம்எல்ஏ ஆசையும் கிடையாது, மந்திரி ஆசையும் கிடையாது. இப்போ எம்ஜிஆர்கிட்ட மந்திரியாக இருந்தாச்சு 10 வருஷம். வாஜ்பாயிட்ட மந்திரியாக இருந்தாச்சு. அதனால் மந்திரி ஆகிற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. முடிஞ்சால் திருப்பி எம்பி ஆவேன். ராஜ்யசபாவோ லோக்சபாவோ எம்பி ஆனால் ஆவனே தவிர தமிழ்நாட்டில் மந்திரி ஆகிறதுக்கெல்லாம் எனக்கு ஆசை கிடையாது. அதனால் எம்எல்ஏக்கு நான் போட்டியிட மாட்டேன்.
யாராவது நம்ம காங்கிரஸ் தோழர்கள் நண்பர்கள் வரட்டும். 28 பேர் இருக்குல்ல, திருச்சியில் எம்எல்ஏ கிடையாது, வரணும். அந்த மாதிரி இல்லாத மாவட்டங்களில் இருக்கிற மாவட்டங்களில் எங்கெங்கே வாய்ப்பு இருக்கிற இடங்களில் தொகுதிகளில் பல ஆண்டுகளாக கட்சியில் கூட இருக்கிற தோழர்கள், காங்கிரஸ் இருக்கிற தோழர்கள் முடிஞ்ச இடங்களில் அவங்க வருவாங்க, வரணும். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சியா